வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு தம்ப்நெயில பார்த்துட்டு தான் நீங்க உள்ளே வந்திருப்பீங்க. ஆமா, தெரியாத கேள்விகளுக்கு விடையளிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கானது. அதாவது இன்னும் 1 வீக்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. இந்த டைம்ல இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வீடியோ. நீங்க கட் ஆஃப கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் மேடம் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ நம்பி போகக்கூடாதா? தெரியாத கொஸ்டின் வந்து எப்படி ஆன்சர் பண்றதுன்றதுல தான் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்க போதா? அப்படின்னா, கண்டிப்பா. 100% என்னால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே எடுக்கிற அளவுக்கு படிச்சிருந்தாலும், உங்களுக்கு தெரியாத கொஸ்டின், என்னன்னே தெரியாத கொஸ்டின் எப்பயுமே ஒவ்வொரு எக்ஸாம்லயும் 50 கொஸ்டினுக்கிட்ட இருக்கும். ஒருவேள நான் ரொம்ப எக்ஸ்பெர்ட்டு, பயங்கரமா எல்லாத்தையும் டாப் டூ பாட்டம் நான் படிச்சுட்டேன் அப்டின்னா, அட்லீஸ்ட் மினிமம் 30 கொஸ்டினாவது உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் இருக்கும். 30 பிளஸ் கொஸ்டினாவது. அதாவது அது இதுக்கு முன்னாடி என்னன்னே பார்த்திருக்க மாட்டீங்க. கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம். இல்ல ஜிகேல நீங்க படிச்சதிலேயே இந்த பாயிண்ட் நம்ம படிக்கலையே, இது என்னன்னே நம்ம பார்க்கலையே அப்டின்ற மாதிரி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். மேத்ஸ்ல நீங்க போட்ட எத்தனையோ பிராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல வந்து அதிலேயே ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஒரு பேட்டர்ன் கேட்டிருப்பாங்க. இந்த மாரி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த தெரியாத கொஸ்டின யாரு சூப்பரா ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து மார்க்கு முன்னாடி போறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. இப்போ 50 கொஸ்டின்னுடா, அதுல 25 கொஸ்டின் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கணும். 30 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின்னா, அட்லீஸ்ட் 15ஆவது நீங்க அதுல ஆன்சர் பண்ற மாதிரி நீங்க கெஸ் பண்ணணும். அப்டின்னா என்ன? 2ல 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் நீங்க கெஸ் பண்றீங்கன்னா, அதுல 1 கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட்டா இருக்கணும். அந்த மாதிரி கெஸ் பண்ணி யாரு போடுறாங்களோ, அவங்க தான் இப்ப முன்னாடி வர முடியுது. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு மனப்பாடம் பண்றவங்களுக்கும், பிராக்டிஸ் பண்றதுக்கும் முக்கியத்துவமோ, அதே அளவுக்கு தெரியாத கொஸ்டின கெஸ் பண்ற நாலேட்ஜ் யாருக்கு இருக்கோ, அவங்க தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் போஸ்டிங் வாங்கிட்டு இருக்காங்க. அத நீங்க மொத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, நான் வந்து ரேண்டமா செலக்ட் பண்ணுவேன் ஆன்சர்ஸ அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அது வந்து தவறான விஷயம். ரேண்டமா ஏன்னு போடுறது. இப்ப எனக்கு தெரியாத கொஸ்டின் இருக்குன்னா, அது ஃபுல்லா பியா போட்டுட்டு வா. அதுல கண்டிப்பா ஒரு கொஞ்சமாவது கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க போடுறதுல எத்தன பி இப்ப 50 கொஸ்டினுக்கு பியா நீங்க போட்டுட்டு வாரீங்கன்னா, அதுல 10 கூட கரெக்ட்டா இருக்க சான்சஸ் இல்ல. அப்படின்னும்போது கண்டிப்பா மார்க் வந்து ரொம்ப கம்மியாகும். அந்த 1 மார்க் 2 மார்க்லயே கட் ஆஃப் போகும். நம்மளுக்கு 10, 20 மார்க் லேக் ஆகும்போது கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதனால இந்த ரேண்டமா ஆன்சர் வந்து மார்க் பண்றத விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. சரியா? அதனால தைரியமா நீங்க வந்து இந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஒரு உங்கனால முடிஞ்ச ஒரு கெஸ்ஸ வந்து பண்ணலாம். இப்ப நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னா, உங்களால அட்லீஸ்ட் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். இதுக்காக தான் நான் இத எடுத்தேன். இதுக்காக தான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்ஸர நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்க சொல்ல தெரியிற மாரி இருக்கணும். தெரியலப்பா நான் பாட்டுக்கு ஏ போட்டேன், நான் பாட்டுக்கு பி போட்டேன்னு சொல்லவே கூடாது. உங்களுக்கு மைண்ட் சம்டைம்ஸ் வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் இதுக்கு இந்த ஆப்ஷனா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அது எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மள அறியாம நம்ம மைண்ட் வந்து சொல்லும். இதுதான் ஆன்ஸரா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி கொஸ்டின வந்து நான் சொல்லல. அத நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்டியூஷன் படி நீங்க ஆன்ஸர் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி எனக்கு கொஸ்டினும் என்னன்னு தெரியல. கீழ இருக்க 4 ஆப்ஷனும் எனக்கு ஐடியாவே இல்ல. அப்படிங்கிற கொஸ்டினுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன் இந்த பேட்டர்ன வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ஆன்ஸர் கரெக்ட் ஆகும். இது ஆல்ரெடி ப்ரூவ் ஆன மெத்தட்ஸ் இது எல்லாமே பல வருஷங்களா எல்லாருமே எக்ஸாமுக்கு முன்னாடி இத கத்துக்கிட்டு போயி, இது மூலமா ஆன்ஸர் பண்ணி நெறைய மார்க் வாங்குனவங்க இருக்காங்க. சரியா? அதனால கண்டிப்பா இது தெரிஞ்சுட்டு போணுமான்னா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த என்னென்ன வந்து டெக்னிக்லாம் இருக்குன்றத நான் சொல்றேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். அதுக்கு முன்னாடி 2 கண்டிஷன் மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன். அது என்ன அப்டின்னா, பொது தமிழுக்கு இத நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்டின்னா, நம்மளோட டார்கெட்டே பொது தமிழ்ல 100க்கு 100 எடுக்கிறது தான். அப்போ இந்த 100க்கு 100 நீங்க எய்ம் பண்ணா தான், கண்டிப்பா கேர்லெஸ் மிஸ்டேக். ஏன்னா முழுக்க முழுக்க கிராமர பேஸ் பண்ணி இந்த வட்டம் சிலபஸ் கொண்டு வந்துட்டாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்ஸு, அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது, ஒரு 95 பிளஸ் இல்ல ஒரு 93 இந்த ரேஞ்சுக்காவது நம்ம எடுக்க முடியும். நம்ம 100க்கு எய்ம் பண்ணா மட்டும் தான்.
தமிழ்ல போய் நீங்க 10 கொஸ்டின், 20 கொஸ்டின நான் வந்து அம் ஜஸ்ட் சூஸ் பண்ணி போட்டேன். ஆன்ஸரே தெரியல. நான் கெஸ் பண்ணி போட்டேன் அப்டின்னா செட் ஆகாது. அது வந்து யூஸும் இல்ல. கண்டிப்பா வந்து உங்களோட ஸ்கோர் கூடாது. அதனால பொது தமிழுக்கு இத நீங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஒருவேள ரொம்ப 1 கொஸ்டின், 2 கொஸ்டின் எனக்கு அது என்னன்னே தெரியல. ரொம்ப காலேஜ் சிலபஸ், ரொம்ப இலக்கியத்துலருந்து கேட்டிருந்தாங்கன்னா, அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணுங்க. மோஸ்ட்லி நீங்க இத வந்து பொது தமிழுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2வது ஜிகேலயும் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நீங்க இத பயன்படுத்தக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், இருந்தாலும் நான் அந்த லாஜிக் படி போட்டு பார்க்கலான்னு போட்டேன். தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு அந்த 2 கொஸ்டின் தெரிஞ்சிருந்தாலோ, எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது ஒரு டாபிக்கோட ரிலேட்டடா இருந்தாலோ, நீங்க வந்து எலிமினேஷன் மெத்தடு, உங்களோட இன்ட்யூஷன் இந்த மாதிரி இதுல தான் நீங்க அத சூஸ் பண்ணி போடணும். புரியுதா? நன்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு இத யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்டின்னா, நீங்க தெரிஞ்ச கொஸ்டின வந்து கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா, ஆன்ஸர வந்து இத விட பெட்டராவே நீங்க போட்ற முடியும். அதுக்காக தான் நான் சொல்றேன். இத நீங்க பயன்படுத்தாதீங்க. தமிழுக்கும், தெரிஞ்ச கொஸ்டின்ஸுக்கும். நான் வந்து இந்த தடவ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து குரூப் 4 எழுத போறேன். சும்மா அப்ளை பண்ணியிருந்தேன். சும்மா அடிச்சு விடலாமே அப்டின்னு பார்த்தேன். அப்போ இந்த நீங்க சொன்ன டெக்னிக்க பூரா நான் 100 கொஸ்டினுக்கும் போய் அப்ளை பண்ணேன் அப்டின்னு சொல்லக்கூடாது. நல்லா படிச்சிருந்து கடைசி 30, 50 கொஸ்டின் தெரியாததுக்கு மட்டும் தான் இது. நீங்க பண்ணலாம். நான் வந்து இந்த டெக்னிக்கவே யூஸ் பண்ணி எக்ஸாமே முழுசா எழுதலான்னு போனேன் அப்படின்னா, தாராளமா இந்த டெக்னிக் யூஸ் ஆகும். நீங்க அப்ளை பண்ணலாம், எழுதலாம். நான் சொன்னது என்ன? 50 கொஸ்டினுக்கு 25 கரெக்ட் ஆகும். 30 கொஸ்டின்னா 15 கொஸ்டின் கரெக்ட்டா போடணும். அப்ப நீங்க 200 கொஸ்டினுக்கு இத அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100 மார்க் வரும். இல்லன்னு சொல்லலையே. ஆனா அந்த 100 மார்க்னால எந்த யூஸும் இல்ல. ஓகேவா? 100 மார்க்லாம் டிஎன்பிஎஸ்சில எடுத்து யாராலயும் கிளியர் பண்ண முடியாது. அதனால அதுக்கு இது வந்து தேவையில்லாத ஒண்ணு. ஓகேவா? இப்ப இது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஏன் அப்டின்னா, நீங்க பாருங்க ஒரு 170 பிளஸ் எடுக்கணும். 170 பிளஸ் எடுத்தா மட்டும் தான் கட் ஆஃப் கிளியர் பண்ணி உள்ள வர முடியும். அப்போ எல்லாருமே 150 கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல எப்படியாவது நம்ம 150க்கு ஒரு 140 வரைக்கும் எடுக்கணும். நல்லா தெரிஞ்ச கொஸ்டினும்போது அதுல மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. 140 எடுக்க ட்ரை பண்றோம். மிச்சம் இருக்கிற இந்த 50 கொஸ்டின்ல ஓகேவா? இந்த 50 கொஸ்டின்ல நான் எவ்வளவு போடுறனோ, 25 கரெக்ட்டா இருக்கணும். இல்ல எனக்கு வந்து 30 கரெக்ட் ஆகணும். அந்த அளவுக்கு பொறுத்து தான் நீங்க 165, 170 இல்ல இதுலயே நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, 145 எடுத்துடுறீங்க 150க்கு. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் தான் நான் சொல்றேன். அப்படிங்கும்போது 145 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, இதுல ஒரு 25 எடுத்தாலே போதும். நீங்க வந்து 170 கிராஸ் பண்ணிரலாம். அப்போ நீங்க தெரிஞ்ச கொஸ்டின்ல வர்ற மார்க்குக்கு இந்த தெரியாத கொஸ்டின வச்சு நீங்க ஆன்சர் பண்றீங்க இல்லையா? அதுதான் சப்போர்ட்டிவா இருக்கும். அதுதான் உங்கள முன்னாடி கூட்டிட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே. என்னென்ன ட்ரிக்லாம் இருக்கு? எப்படி நம்ம இத பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு போயிரலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. லென்த்தி ஆன்சர்ஸ். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு என்னன்னே தெரியல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த ஆன்ஸர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அ மத்த ஆன்ஸர்லாம் சிம்பிளா குடுத்துருப்பாங்க. ஒரு பர்ட்டிகுலர் ஆன்ஸர மட்டும் ரொம்ப லென்த்தியா குடுத்துருப்பாங்க. ஏன் அப்டின்னா, ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்ட அவங்க குறைக்க முடியாது இல்லையா? இப்ப பாலிட்டிலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா, ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்ட அவங்க டீட்டெயிலா குடுத்துதான் ஆகணும். கொஞ்சம் அதுல கட் ஷாட் பண்ணா கூட நம்ம என்ன பண்ணிருவோம், நான் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க ஃபுல்லா குடுக்கல. அதனால தப்பாயிருச்சுன்னு நம்ம கிரேஸ் மார்க்குக்கு அப்ளை பண்ணுவோம். ஆன்ஸர் கீ வந்ததுக்கப்புறம். அப்போ கொஸ்டின் எடுத்தவங்கள போய் அவங்க திட்டுவாங்க. "நீ தெளிவா குடுக்கணும்ல ஆன்ஸர. இப்ப பாரு ஒழுங்கா குடுக்காததுனால அவங்க வந்து இப்படி கிரேஸ் மார்க் கேட்குறாங்க." அப்படின்ற ப்ராப்ளம் வந்துரும்ன்றதுக்காக ஒரிஜினல் ஆன்ஸர டீட்டெயிலா குடுப்பாங்க. அப்ப மத்த ஆப்ஷனையும் அதே மாதிரி 4 இதையும் டீட்டெயிலா உட்காந்து யோசிக்க தோணுமா? தோணாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டக்கு டக்குன்னு ஒரு 4 ஆப்ஷன் செட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ ஒரிஜினல் ஆன்ஸர் மோஸ்ட்லி பெருசா இருக்கும். எல்லாத்துலயும் சொல்லல. ஒரு சில இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்ல. அதுக்கு தான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த வீடியோல சொல்லப்போற எல்லா கொஸ்டின்ஸும் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்திருக்க எல்லா கொஸ்டினும் 2024 அண்ட் 2022ல நடந்த குரூப் 4க்குரிய கொஸ்டின்ல இருந்து மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். குரூப் 4ல தான். உங்களுக்கு ரொம்ப நான் முன்னாடி இருந்தெல்லாம் எடுக்கல. அது மாரி நானா எந்த கொஸ்டினும் நான் சொல்ற லாஜிக் செட் ஆகுற மாதிரி செட் பண்ணல. இத்தன கொஸ்டினுமே கடந்த 2 வருஷத்துல இருந்து கேட்ட கொஸ்டின்லயே இருக்கு. இவ்ளோ கொஸ்டின்ஸ். இன்னும் நெறைய இருந்தது. நான் சாம்பிளுக்கு ஒவ்வொன்ல இருந்தும் 2, 2 எடுத்திருக்கேன். அப்போ இந்த 2 கொஸ்டின்லயே இந்த இவ்ளோ லாஜிக்கும் சூட் ஆகுது இல்லையா?
அப்ப தாராளமா நீங்க வந்து இத அப்ளை பண்ணலாம். ஏன் இப்போ இத சொல்றேன் அப்டின்னா, இன்னும் 1 வீக் இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு. கண்டிப்பா இந்த 1 வீக்ல நீங்க ரெகுலரா டெஸ்ட் போட்டுட்டே இருப்பீங்க டெய்லியும். அந்த 1 வீக்லயும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் சொல்ற இந்த எல்லா லாஜிக்கையும் நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது கரெக்ட்டா இருக்கு. அங்க போய் வந்து டக்குன்னு, "ஓ! என்னென்ன சொன்னாங்க?" அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லா லாஜிக்கும் இங்கேயே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் டக்கு டக்கு டக்குன்னு சூஸ் பண்ணிருவீங்க. அதுக்காக தான் இது மெயினா இது எக்ஸாம்ல போய் நீங்க அப்ளை பண்றதுக்காக மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பண்ற எல்லா டெஸ்ட்லயும் நீங்க இத அப்ளை பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு ஸ்கோர் கூடுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அப்ளை பண்றதுக்கும், நீங்க கடைசியா போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்றதுக்கும், அந்த டெஸ்ட்ல மார்க் உங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் பவர் கூடியிருக்கும். மார்க் கெஸ் பண்றது வந்து இன்னும் நாலேட்ஜ் ஜாஸ்தியா இருக்கும். நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகேவா? இத நீங்க பார்த்துட்டு ஓகே எக்ஸாம்ல பண்ணிக்கலாம்னு நெனைக்காதீங்க. இத வந்து நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லயும் இப்ப இருந்தே நீங்க பண்ணணும். இப்ப பாருங்க 86வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 2002ன் படி 51 ஏ யில் எந்த அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது? பாருங்க. இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறதுலயே பெருசா குடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் சரியான விடை. சம்டைம்ஸ் நீங்க வந்து தமிழையும், இங்கிலீஷையும் சேர்த்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். பாருங்க இங்கிலீஷ்லயும் இதுதான் லென்த்தியா இருக்கு. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா? தமிழ்ல சின்னதா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல பெருசா குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து எப்பயுமே இந்த மாரி லென்த்தி ஆன்சர்ஸ்ன்னு சூஸ் பண்ணும்போது, தமிழையும், இங்கிலீஷையும் கொஸ்டின கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. 2லயுமே பெருசா இருந்தா தைரியமா போட்டுறலாம். தமிழ்ல சின்னதா இருக்கு. பட் இங்கிலீஷ்ல கொஞ்சம் எலாபரேட்டா நீட்டமா குடுத்துருக்காங்க. பெருசா இருக்குனாலும், நீங்க தைரியமா அந்த பெருச சூஸ் பண்ணலாம். ஏன்னா தமிழ்ல ஒரே மாரி ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து தமிழ்ல எந்த ஒரு விஷயத்தையும் எழுதிற முடியும் ஷார்ட்டா. ஆனா, இங்கிலீஷ்ல எழுதும்போது அத கொஞ்சம் டீட்டெயிலா தான் எழுத வேண்டி வரும். ஓகேவா? அப்ப அந்த டீட்டெயிலா எழுதும்போது என்ன ஆகும்னா, கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசாகும். நீங்க வந்து அத வச்சு ஈஸியா கெஸ் பண்ணிறலாம். அதனால எப்பயுமே இந்த லென்த்தி ஆன்சர்ஸ்ன்றதுல தமிழையும், இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி பார்த்து நீங்க பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க. இழுக்கா இயன்றது அறம் எவை? அப்ப அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்கா இயன்றது அறம். இப்படி வரும் இல்லையா? இந்நான்கும். அப்போ நம்மளுக்கு தமிழ்ல பார்க்கும்போது பாருங்க, எல்லாமே ஒரு ஈக்குவலா இருக்கிற மாரி தான் இருக்கு. மகிழ்ச்சி, சத்தமிடுதல், சிரித்தல், அமைதின்னு 3வது ஆப்ஷனும் கொஞ்சம் பெருசா தான் வந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி சூஸ் பண்றது? அப்ப இங்கிலீஷுக்கு போயிருங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, ஜெலசி இந்த எதுக்கு இவ்ளோ லென்த்தியா குடுக்கணும் அவங்க? கீழ குடுத்துருக்காங்கல்ல, அறம், பொருள், இன்பம், வீடு, என்ஜாய், சவுண்ட், லாஃப், பீஸ். அந்த மாதிரி ஏதோ ஒரு 4 குடுத்துருக்கலாம் இல்லையா? அத மட்டும் ஏன் ரிஸ்க் எடுத்து அன்வான்டட், அப்யூசிவ் வேர்ட்ஸ் அந்த மாரி ஆங்கர் இப்படி ஒவ்வொன்னா டீட்டெயிலா ஏன் குடுக்கணும்? அப்ப அதுதான் ஆன்ஸர். அதனால தான் அப்படி குடுத்துருக்காங்கன்றத நீங்க கெஸ் பண்ணிக்கணும். புரியுதா? இதான் ஃபர்ஸ்ட் லென்த்தியான ஆன்ஸரா இருந்தா நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். 2வது ட்ரிக் என்ன அப்படின்னா, இயர்ஸ். இது நெறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். ஈவன் மேத்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வருஷங்கள் இதெல்லாம் ஜிகேல கேட்பாங்க இல்லையா? இயர்ஸ். அந்த இடத்துலயும் நீங்க இந்த லாஜிக்க யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா, எப்பயுமே பக்கத்து பக்கத்துல இருக்கிற 2 ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கம்மியான டிஃபரன்ஸ்ல இருக்கிற 2 ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கோங்க 4 இதுல. இப்ப இதுல எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 28யும் 30யும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பக்கத்துல பக்கத்துல இருக்கா? ஓகே. இந்த 2 தவிர மிச்சம் இருக்க 2 இருக்கு இல்லையா? இந்த 2ல இந்த 2 நம்பர்ல இருக்கிற எந்த நம்பர் கீழ இருக்க அடுத்த நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆப்ஷன்ல எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. அதுவும் மெயினா லாஸ்ட் நம்பர். 2 டிஜிட், 3 டிஜிட், 4 டிஜிட்ல லாஸ்ட் நம்பர் மெயினா வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நானு 28, 30 எடுத்துக்கிறேன். இப்ப இது இல்லாம நான் ஒமிட் பண்ணது வந்து 36யும், 40யும். இப்போ இந்த 30 மாதிரியே 40லயும் 0ன்னு குடுத்துருக்காங்களா? ஏன் அப்டின்னா, அந்த 30 40ஆன்னு கன்ஃப்யூஷன் பண்றதுக்காக. அந்த ஆன்ஸர் மாதிரியே இன்னொரு ஆன்ஸர வந்து செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ 28 மாதிரியே இங்க 38ன்னு இருக்கா? இல்ல. 36 இருக்கு. அப்ப இது வராது. இந்த 30 மாதிரியே இருக்கிறது எது? 40. அப்ப இந்த 30 தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். 30 தான் இதுக்கான ஆன்ஸர். புரியுதா? பக்கத்து பக்கத்துல இருக்க 2 எடுத்துக்கிறீங்க. அந்த 2 ஆன்ஸர்ல இருக்கிற லாஸ்ட் நம்பர் மாதிரியே நம்ம ஒமிட் பண்ணதுல ஏதாவது ஆப்ஷன் வருதா? அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ எந்த ஆப்ஷன்ல அந்த மாதிரி இருக்கோ, அதுதான் சரியான விடை. ஏன்னா, அ இப்ப ஆன்ஸர் 72ன்னு முடியணும். அதனால தான் 52, 62, 42ன்னு வேற ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி வரத வச்சு நீங்க ஈஸியா ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம். இது ஒரு ட்ரிக். இதுக்கே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். பாருங்க. இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் 2 வருஷத்துல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருக்கு. நீங்க வேணா உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க கொஸ்டின் பேப்பரே எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்க. ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதி 2 எனில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஸ் ஆகும். இப்ப எனக்கு அந்த சம் தெரியும். நான் போட்டு பார்ப்பேன்னா, நீங்க தாராளமா போட்டு பார்த்துக்கலாம். எனக்கு போட்டு பார்க்கவே டைம் இல்ல. சம்டைம்ஸ் என்னன்னா, மேக்ஸ கடைசியில போடலான்னு விட்டுருப்பாங்க. லாஸ்ட் ஒரு 10 சம் இருக்கும். மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைலாம் வரும்போது மட்டும் நீங்க இந்த ட்ரிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, நான் என்ன சொன்னேன்? நம்பர்ஸ் வந்துட்டாலே, பக்கத்துல இருக்கிற 2 நம்பர நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 60, 62 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் மேடம் 58, 60ம் அதே டிஸ்டன்ஸ் தானே. 2 தானே டிஃபரன்ஸ். இது 2யும் நான் சூஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்னா, இதுல இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரே மாதிரியா 60, 62 அப்படி வருது இல்லையா? அந்த 2வது டிஜிட் 6, 6, 61, 65, 72, 78 இந்த மாதிரி இருந்தா மோஸ்ட்லி அந்த 2 ஆப்ஷன எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 டிஜிட் இருந்துச்சுன்னா, அந்த 3 டிஜிட்டுக்குள்ள கம்பேர் பண்ணி பாருங்க. சரியா? அந்த மாதிரி இப்போ 360ன்னு இருக்குன்னா, 362வே சூஸ் பண்ணுங்க. 262 இருந்ததுன்னா அத எடுக்காதீங்க. அந்த மாதிரி சொல்றேன். அப்போ இங்க நான் 60, 62 சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒமிட் பண்ணியிருக்க 2 எது? இந்த 2ம். இதுல இந்த 2 ஆப்ஷன் மாதிரியே வர்றது எது இருக்கு? இங்க 62 இருக்கு. அதே மாரி இங்க ஒரு 72ன்னு குடுத்துருக்காங்களா? 2, 2ன்னு முடியுதா? அப்போ இந்த 2ல ஏதோ ஒண்ணு தான் ஆன்சர். அத கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக தான் 72ன்னு ஒரு ஆப்ஷன குடுத்துருக்காங்க. அப்போ அந்த 62 தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு பக்கத்துல இருக்க 2 நம்பர சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் மாதிரி நம்ம ஒமிட் பண்ணதுல ஒரு நம்பருக்கு லாஸ்ட் டிஜிட்டோ இல்ல 2 டிஜிட்டுமோ இருக்கும். அப்படி எந்த நம்பருக்கு இருக்குன்னு பாருங்க. அப்போ அதுதான் வந்து அதோட டூப்ளிகேட். அதுக்காக தான் அந்த ஆப்ஷனே குடுத்துருக்காங்க. நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்ப இதே மாடல்ல இன்னொரு சம்மும் பார்த்துரலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப கொஸ்டின் என்னன்னே நீங்க பார்க்க வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு டைம் இல்ல. இப்ப நான் வந்து ஆன்ஸர மட்டும் கெஸ் பண்ண போறேன். இப்ப பக்கத்துல இருக்க 2 நம்பர்னா என்ன எடுக்கலாம்? 19, 21 2ம் பக்கத்துல இருக்கா? ஓகே. 2யும் நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த 2 நம்பர் மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்க வேற நம்பர் ஏதாவது இருக்கா? 19 மாதிரி 29, 39 அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. சாரி 29, 39 இருக்கான்னா இருக்கு. 21 மாதிரி வேற ஏதாவது இருக்கா? 31, 41, 51ன்னு இல்ல. ஓகேவா? அப்போ இது ஆன்ஸரா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. 19 அப்படிங்கிறது தான் சரியான விடை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். நீங்க வந்து பக்கத்துல இருக்க 2 நம்பர ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கணும். அந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் மாதிரியே நம்ம விட்ட நம்பர்ல இருக்கும். ஓகேவா? அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாரி குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியே அதோட டூப்ளிகேட் இன்னொன்னு இருந்துச்சுன்னா, அதுதான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? இதுதான் 2வது ட்ரிக்கு. பாருங்க இன்னொரு சம்மும் வச்சிருக்கேன். இதுல இன்னும் நம்ம இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம். பெரிய நம்பர் குடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பீங்கல்ல? இப்ப நான் அதுல என்ன எடுக்கிறேன்? 13,200யும் 13,230யும் எடுத்துக்கிறேன். பக்கத்து நம்பரா ரொம்ப? சரி இது 2யும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் விட்டிருக்க நம்பர் என்னது? இந்த 2ம். இந்த 13,200 மாதிரியோ, இல்ல 13,230 மாதிரியோ இந்த விட்ட 2 நம்பர்ல ஏதாவது இருக்கா? இது சுத்தமா டிஃபரெண்ட்டா இருக்கு. ஓகேவா? ஆனா இது பாருங்க 430 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு என்ன? இந்த 230 மாதிரியே அது இருக்கா? அப்போ இந்த 230ன்றத கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக தான் 430ன்ற ஒரு ஆப்ஷன அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்ஸரா இருக்கும். இதுதான் ஆன்ஸரும் கூட. சரியா? இதுதான் சரியான விடை. இப்படிதான் நீங்க வந்து இயர்ஸுக்கும், நம்பர்ஸுக்கும் சூஸ் பண்ணிக்கணும். இது உங்களுக்கு வந்து ஒரு 98% வரைக்கும் உங்களுக்கு இது கரெக்ட்டா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3வது ட்ரிக் என்ன அப்படின்னா, கூற்று மற்றும் காரணம். கூற்று, காரணம் அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சுனாலே, நீங்க என்ன பண்ணணும்? மோஸ்ட்லி நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட்ட ரீட் பண்ணி நீங்க ஆன்ஸர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கூற்றோ, ஒரு காரணமோ குடுத்துருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து தாராளமா அத ரீட் பண்ணி பார்த்து, நீங்க தெளிவா புரிஞ்சுகிட்டு ஆன்ஸர் பண்ணுங்க. அப்படி இல்ல, எனக்கு வந்து அது எதுலேருந்தே கேட்டுருக்காங்க தெரியல. இப்ப சம்டைம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். எதுலேருந்து கேட்டுருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்ப நம்ம பட்ஜெட்ட பத்தி கேட்குறாங்க. நான் பட்ஜெட்டே ஃபுல்லா படிக்கவே இல்ல. சுத்தமா பார்க்காம போயிட்டேன். இல்ல ஒரு குப்தர்கள் டாபிக்லேருந்து ஒண்ணு கேட்டுருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும். ஆனா நான் அந்த டாபிக்கே படிக்காம போயிட்டேன். அப்படின்னு இருக்கு. என்னால எப்பயுமே அத கெஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும்போது, எனக்கு அதான ஆன்ஸர வந்து நான் யோசிக்கவே முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல 2ம் சரி அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிருங்க. மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அது இந்த மாதிரி கூற்று காரணம் 5 கேட்டிருக்காங்கன்னா, அதுல 4 இந்த மாதிரி தான் இருக்கும். சரின்ற மாரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் 3வது இந்த இந்த மாதிரி 2மே சரி, சரியான விளக்கம் அப்படிதான் இருக்கும். அதனால நீங்க தெரியாத பட்சத்துல கூற்று காரணம் அப்படின்னு இருந்தா, யோசிக்காம நீங்க 2ம் சரின்னு போட்டுறலாம். பாருங்க இன்னொரு கொஸ்டின். இதிலியும் இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. மோஸ்ட்லி இன்னொன்னு இதுல என்னன்னா, பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த நெகட்டிவா இது வந்து மக்களிடையே வேற்றுமையை ஏற்படுத்துது. இந்த மாரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாம, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஓரளவு கரெக்ட்டா தான் இருக்கும். அந்த வகையிலயும் நீங்க வந்து என்ன பண்ணலாம்? இத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் கூற்று, காரணம் 2மே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. கூற்றும் காரணமும் சரி, எப்பயுமே கூற்று காரணம் சரி, அதுக்கு சரியான விளக்கம்னு சொல்லி ஆப்ஷன் பில தான் வச்சிருப்பாங்கன்னு நெனைக்காதீங்க. அத நீங்க ரீட் பண்ணி பார்த்து தான் போடணும். ஒரு சில நேரம் லாஸ்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க, ஒரு சில நேரம் செகண்ட் ஆப்ஷனா வச்சிருப்பாங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதனால நீங்க அத தெளிவா பார்த்து போடுங்க. இது பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். கூற்று, காரணம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இல்ல 2 வாக்கியங்களும் சரி. அதுவும் இருக்கும். வாக்கியம் 2ம் சரி அப்படின்ற மாதிரியும் வரும். ஓகேவா? தெரியாத வகையில நீங்க வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது கூற்று காரணம் பேட்டர்னுக்கு. நெக்ஸ்ட் ட்ரிக் பாருங்க. 4த் ட்ரிக். இதுவரைக்கும் 3 நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லென்த்தி ஆன்சர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். அடுத்து இயர்ஸ் வந்து அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து அ கூற்று காரணம் வந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? கூற்று வந்து சரி, காரணம் அதுக்கான சரியான விளக்கம்னு மோஸ்ட்லி சூஸ் பண்ணணும். இப்ப நம்ம 4வது பார்க்க போறது ட்ரிக் வந்து 0வோ 1ஓ. இப்போ ஒரு ஆன்சர்ல வந்து 4 ஆப்ஷன்ல 0வோ இல்ல 1ஓ இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா அதத்தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா, அந்த 1ஓ இல்ல 0வோ தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கடைசியா கேட்ட கொஸ்டின் தான் 2022ல கேட்ட கொஸ்டின் தான் இது. 100லிருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? இது நார்மலாவே நம்ம வந்து பசங்கட்ட விளையாடுறதுக்கே இந்த கொஸ்டின் கேட்போம். அத தான் வந்து 2022ல மேத்ஸ் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் இது 1 தான் ஆன்சர். ஏன்னா, ஒரு தடவ கழிச்ச பிறகு அது 90ஆ மாறிடும். அப்புறம் எப்படி 90லேருந்து தானே 10 கழிக்க முடியும். 100லேருந்து கழிக்கிறது எத்தனை முறைன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு முறை தான். அப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல மோஸ்ட்லி மேத்ஸ்ல தான் இப்படி வரும். 1ஓ 0வோ கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அத தான் சூஸ் பண்ணணும். ஒண்ணு 1 இருக்கும். இல்ல 0 இருக்கும். சம்டைம்ஸ் 2மே இருக்கும். அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணி தான் போடணும். பாருங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை என்ன? லாஸ்ட் இயர் 2024ல நடந்த குரூப் 4 கொஸ்டின்ல இருந்த மேத்ஸ் கொஸ்டின். இதுல 1ம் ஆப்ஷன்ல இருக்கு, 0வும் ஆப்ஷன்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது, நீங்க இதுல என்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் எலிமினேஷன் மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். இந்த 2யும் நீங்க ஒமிட் பண்ணிட்டு, இந்த 2ல ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 50, 50 சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் போணும். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இப்போ ஒரு அரைக்கோளம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதுதான் அரைக்கோளம். ஒரு வாட்டர் மெலன கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. இதுல மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்க. இப்போ நான் இதுவே எத்தன வட்டம் வேணாலும் போடலாம். ஓகேவா? அப்போ எண்ணற்றவைன்னு போட்றக்கூடாது. ஆனா, அவங்க கேட்டது வந்து, வெறும் அவங்க வந்து அரைக்கோளத்தில் எத்தனை வட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. காணப்படும் வட்டங்களின் எண்ணிக்கைன்னு கேட்டா ஆன்சர் எண்ணற்றவை. ஆனா, அவங்க கேட்டிருக்கிறது மீப்பெரு வட்டம். அப்போ ஒரு இந்த இதுல இப்படி கட் பண்ணதுல, மீப்பெரு வட்டம் அந்த மேல இருக்க வட்டமா தானே இருக்கணும். அதுக்கு அடுத்து 1/2 இன்ச் நான் குறைச்சு கட் பண்ணாலும், இப்படி போக, போக, போக அது குறைஞ்சுட்டே தானே வரும் அதோட சைஸு. அப்ப மீப்பெரு வட்டம் 1 தான் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன்ல 0வோ, 1ஓ இருந்துச்சுன்னா,
அதத்தான் நீங்க சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ஏதாவது ஒண்ணு தான் ஆப்ஷன்ல இருக்கும். 2மே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பேட் லக் தான். ஆனா அந்த 2ல ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணோம்னா 50, 50 சான்சஸ் இருக்கு நம்மளுக்கு. ஓகே. அடுத்து 5த் ட்ரிக் என்ன அப்டின்னா, நேம்ஸ். பெயர்கள் வரும். பெயர்கள் வரும்போது நீங்க என்ன கவனிக்கணும் அப்டின்னா, ஒரு சில இதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ல 3 பேருக்கு இனிஷியலோட குடுத்துருப்பாங்க. ஒருத்தர வந்து எதுவுமே இல்லாம குடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தா, அந்த இனிஷியல் இல்லாம இருக்கிறது தான் ஆன்ஸர். இல்ல சம்டைம்ஸ் என்ன குடுத்துருப்பாங்கன்னா, மத்தவங்க பேரெல்லாம் அப்படியே சும்மா குடுத்துட்டு, எது ஆன்ஸரோ அவங்களுக்கு மட்டும் டீட்டெயிலா இனிஷியலோட குடுப்பாங்க. இப்ப பிபி வாடியா, வீரராகவாச்சாரி, வெறும் அருண் டே, லன்னி பெசன்ட், வீரராகவாச்சாரியான்னு கூப்பிட்டு எம்ஜி ரானடே அப்படின்னு குடுப்பாங்க. ஏன் அப்படி குடுப்பாங்க அப்படின்னா, இப்ப வெறும் ரானடேன்னு குடுத்தா, நான் வேற ரானடேவ நெனச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா நம்ம? அதுக்காக அந்த குழப்பங்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி, அவங்களோட பேர தெளிவா ஃபுல்லா குடுக்கணும். இல்ல இனிஷியலோட குடுக்கணும்னு அவங்களுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணி குடுத்துருவாங்க. அத வச்சு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன சொன்னேன்? ஒண்ணு எல்லாருக்கும் இனிஷியல் குடுத்துட்டு ஒருத்தருக்கு குடுக்காம இருந்தாலும் அவங்க தான் ஆன்ஸர். பாருங்க இதுல அதிநவீன வசதியுடன் கூடிய ரயில் அடிமைகளா இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்ததுன்னு சொன்னது யாரு? அன்னி பெசன்ட். இவங்க தான் ஆன்ஸர். அவங்க நம்மள கன்ஃப்யூஸ் பண்றாங்களாமா. எல்லாத்துலயும் இனிஷியல் குடுத்துட்டு, நீங்க எதுக்கு மட்டும் குடுக்காம விடுங்க. அப்ப இனிஷியல் குடுத்ததுல தான் ஏதோ ஒண்ணு இருக்கும்னு நெனப்பாங்க. ஆனா குடுக்காதது தான். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்னேன்? எல்லாத்துக்கும் இனிஷியல் குடுக்காம ஒருத்தருக்கு மட்டும் குடுத்திருந்தாலும் நீங்க அவர தான் தூக்கணும். சரியா? இது வந்து நேம்ஸுக்கு. அதே மாதிரி நேம்ஸ்ல இன்னொரு வகையும் இருக்கு. மத்தவங்கலாம் ஒரே பேரா குடுத்துருவாங்க. அந்த உண்மையான ஆன்ஸர் என்னவோ, அவரோட பேர மட்டும் ஃபுல் பேரையும் குடுப்பாங்க. ஏன்னா வேற யாரோன்னு நெனச்சிடக்கூடாது. ஒரே பேர்ல நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நான் இவர நெனச்சேன், இவர நெனச்சேன்ற பேச்சு வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர மட்டும் ஃபுல்லா குடுப்பாங்க. அத வச்சே நம்ம கெஸ் பண்ணிறலாம். இப்ப பாருங்க பொருந்தாததே கண்டுபிடி. இளஞ்சேட் சென்னி, கொச்சேங்கண்ணான், கோச்சேங்கண்ணான் ஓகேவா? அது பெருநெற்கிள்ளி. இதே மாதிரி இதையும் பெருஞ்சேரல்னு குடுத்துருக்கலாம். இல்ல வெறும் இரும்பொறைன்னு குடுத்துருக்கலாம். இத மட்டும் ஏன் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்னு குடுக்குறாங்க? ஓகேவா? அப்ப வேற யாரோன்னு நம்ம நெனச்சிடக் கூடாது. மத்ததெல்லாம் நம்ம நெனச்சா தப்பு இல்ல. ஏன்னா அது ஆன்ஸரே இல்ல. நம்ம வந்து ஆர்க்யூ பண்ண மாட்டோம். ஆனா ஆன்ஸர்ல வந்துறக்கூடாதுன்னு அவங்க ஃபுல் நேம் குடுத்துருக்கிறதுனால, இதுதான் இதுல சரியான விடை. புரியுதா? அப்ப நேம்ஸ் ட்ரிக்ல நீங்க என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு? இனிஷியல பார்க்கணும். இனிஷியல் இருந்தா இல்லாதது, இல்லாட்டினா இருக்கிறது. அந்த மாதிரி. இன்னொன்னு, யாரு பேரு வந்து ஃபுல்லா நீட்டி குடுத்துருக்காங்களோ, ஓகேவா? சிஆர் தாஸ்ன்னு குடுக்காம, சித்தரஞ்சன் தாஸ், எ மகாகோவிந்த் ரானடே அப்படின்னு ஃபுல் பேரா குடுக்குறாங்க பாருங்க. அந்த இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுதான் ஆன்ஸரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இது நேம்ஸ்ல நீங்க பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் 6வது ட்ரிக் என்ன அப்படின்னா, போத் இல்ல ஆல் அப்படின்னு ஆன்ஸர்ல இருக்கும். இரண்டும் சரி, அனைத்தும் சரி, ஓகேவா? அப்படி வந்தாலே நீங்க மோஸ்ட்லி அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணணும். பாருங்க, உழவர் கடன் அட்டை கேசிசி 1998ல் யாரால் தொடங்கப்பட்டது? மைய வங்கி, நபார்டு வங்கி, இந்திய அரசு, மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. ஏன் இத வேலையத்து போய் அவங்க அந்த ஆன்சர் குடுக்கணும்? மைய வங்கி, நபார்டு வங்கி, இந்திய அரசுன்ற மாதிரி ரிசர்வ் வங்கின்னு ஒண்ண குடுத்துட்டு போயிரலாமே. இல்ல மைய வங்கி தான் ரிசர்வ் வங்கி. வேற என்ன குடுத்துரலாம்? ஏதாவது பஞ்சாப் வங்கி அப்படி எதையாவது ஒண்ண குடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அதே மாரி வர்ற மாதிரி. ஏன்னா அது உண்மையான ஆன்ஸரு. மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கின்றது தான் ஆன்ஸர். அத அவங்கனால சுருக்கவே முடியாது. அப்போ 2ம் அப்படின்னு குடுக்குற இடத்துல நீங்க எப்பயுமே கவனமா இருக்கணும். ஏ, பி 3வது ஆப்ஷன்ல ஏ மற்றும் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருக்கிறதெல்லாம் கவனமா நீங்க பார்த்து போடணும். அந்த மாதிரி 2மே அப்படிங்கிறதும் ஆன்ஸரா இருக்கும். அதே மாதிரி அனைத்தும் அப்படிங்கிறதும் ஆன்ஸரா இருக்கும். பாருங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த கொஸ்டின்ல ஆன்ஸர் என்னது? கடைசி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? டி. 1, 2 மற்றும் 3 அனைத்தும். ஒரு சில நேரத்துல அனைத்தும்னு மட்டும் ஒரு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இல்ல 1, 2 மற்றும் 3 அப்படின்னு குடுத்துருவாங்க. இல்ல 1, 2, 3, 4 4மே சரி. அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நீங்க அதையும் நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? நம்பரா குடுத்தாலும் சரி, அனைத்தும்னு குடுத்தாலும் சரி. அதுதான் ஆப்ஷனா இருக்கு. சான்சஸ் நெறைய இருக்கு. இது 6வது ட்ரிக்கு. நெக்ஸ்ட்டு 7வது ட்ரிக்குப்பா இது. சரியா? மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் வந்து நெறைய நம்ம இதுல குடுப்பாங்க. சரியா?
தமிழ்லயும் இருக்கும், ஜிகேலயும் இருக்கும். இந்த மேத்ஸ்ல வந்து நம்மளுக்கு 1 தெரிஞ்சா கூட நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணி போட்டுறலாம். ஆனா, இப்ப எனக்கு இந்த தேசிய பூங்காக்கள பத்தி எதுவுமே எனக்கு தெரியல. ஓகேவா? அப்ப எது எதுக்குன்னு எனக்கு ஆன்ஸர் தெரியலன்னும்போது, நீங்க வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த 4 ஆப்ஷன ஃபர்ஸ்ட்டு நல்லா பாருங்க. இந்த 4 ஆப்ஷன்ல அதிகமா ஃபர்ஸ்ட்டுதையும், லாஸ்ட்டுதையும் தான் நீங்க அதிகமா மேக்ஸிமம் நோட் பண்ணணும். ஜாஸ்தி ரிப்பீட் ஆகுறது எது? 3 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த 3ல ஏதோ ஒண்ணு தான் ஆப்ஷன். இது வராது. ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிருங்க. 2வது இந்த லாஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. இதுல எந்த இது ரிப்பீட் ஆகுது? திரும்ப திரும்ப. இதுவும் ரிப்பீட் ஆகுது. ஆல்ரெடி இது வராதுன்னு நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏவ வச்சே. அப்போ இங்கேயும் அப்ப அதிகமா ரிப்பீட் ஆனது எது? இது. அப்போ ஆன்ஸர் சி தான் சரியான விடை. ஏன் தெரியுமா? அவங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இது கிர் தேசிய பூங்கா குஜராத்ன்னு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு சொல்லி 3வே எல்லாத்துக்கும் செட் பண்ணிருவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதுக்கு 3ன்றது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இத்தன இதுல செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு சில பேருக்கு லாஸ்ட் இது தெரிஞ்சிருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அத திரும்ப ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக. புரியுதா? ஃபர்ஸ்ட்டு ஆ ஏவுல எது அதிகமா ரிப்பீட் ஆகுதுன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அது சம்டைம்ஸ் 2 தான் இருக்கும். சம்டைம்ஸ் 3 இருக்கும். திரும்ப டி அதிகமா ரிப்பீட் ஆகுறது. ஒருவேளை இந்த டில ரிப்பீட்டே ஆகல. 1, 2, 3, 4ன்னு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட்ல மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க இடையில பிசில செக் பண்ணிக்கலாம். பிசில ரிப்பீட் ஆகுது, சில ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இதுக்கு ஆன்ஸர் என்ன? சி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகே. இன்னொரு மாடல் பார்த்துரலாம் நம்ம இதே மேட்ச்சுக்கு. பாருங்க. மாஸ் மிஷன் பத்தி குடுத்துருக்காங்க. ஒவ்வொன்னோட திட்டங்கள் பத்தி. இப்ப மங்கள்யான் வேணா நம்மளுக்கு தெரியும். இந்தியா அப்படின்னு தெரியும். ஓகேவா? அப்படி வச்சு பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் பியும், டியும் இருக்கு. அத நம்ம ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண முடியும். இப்ப நம்மளுக்கு எனக்கு 1 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூட, நீங்க என்ன பண்ணிறலாம், ஆப்ஷன் பியும், டியுல மட்டும் தான் பிக்கு வந்து இந்தியாவுக்கு 1ன்னு குடுத்துருக்காங்க. சரியா? மங்கள்யான்து. அப்ப இந்த 2ல ஏதோ ஒண்ணு தான் ஆன்ஸர். அப்ப இந்த 2லன்னும்போது, இது 2 இருக்கு ஆல்ரெடி. இருங்க எந்த 2? 2ம் 4ம் தான் இருக்கு ஆன்ஸர். ஆனா இது இது ஆன்ஸர் கரெக்ட்ன்னு போய் தான் இன்னொரு ஆப்ஷனையும் ஃபர்ஸ்ட் இத 2ன்னே செட் பண்ணியிருக்காங்க நம்மள கன்ஃப்யூஸ் பண்ண. புரியுதா? இங்க ஒரு 4 இருக்கு. இங்கேயும் ஒரு 4ன்னு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்மளுக்கு இதுதான் வந்து சரியான விடை. அதனால தான் இன்னொரு ஆப்ஷன அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக சீன் குடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நானு ஒரு இது எனக்கு தெரிஞ்சத வச்சு இத நான் சொன்னேன். இல்ல எனக்கு சுத்தமாவே தெரியாது மேடம். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, சரி இப்ப சுத்தமாவே தெரியாது. இதுல நான் என்ன பண்ணணும் ஆப்ஷன்ல ரிப்பீட் ஆகுறத 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுவும் தான் ரிப்பீட் ஆகுது. சரி. இந்த ஏவுல இந்த 2 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த 2ம் வர வாய்ப்பு இல்ல. ஒமிட் பண்ணிட்டேன். இங்க வந்து பாருங்க. இங்க எங்க ரிப்பீட் ஆகுது? இதுவும் ரிப்பீட் ஆகுதா? அப்போ பில தான் அதிகமான ரெப்படிஷன் இருக்கு. அப்ப பி தான் வந்து சரியான விடை. பாருங்க. 1 ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க இருக்க 3 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப இதுல தான் நெறைய விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ அதுதான் சரியான விடை. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு கொஸ்டின் கூட பார்த்துரலாம் இதே மாதிரி. பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங்க்கு மட்டும் தான் இத யூஸ் பண்ண முடியுமான்னா, அப்படின்னு இல்ல. கால வரிசைப்படுத்துக, வரிசைப்படி எழுதுக அப்படிலாம் வரும் இல்லையா? அந்த இதுக்கும் நீங்க இந்த மேட்ச் மாதிரியே தான் நம்பர்ஸ் தானே அதுவும். அதுலயும் நீங்க இதே மெத்தட யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நம்ம கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்ல போய் பார்க்கணும். ஆன்ஸர அவங்க டக்குன்னு செட் பண்ணிருவாங்க. ஆனா மத்த 4 ஆப்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அப்படியே அந்த ஆன்ஸருக்கு சுத்தி சுத்தி கன்ஃப்யூஸ் பண்ற மாரி குடுக்கணும் அப்படின்ற மாரி தானே அவங்க நெனைப்பாங்க. அதுக்காக. சரி இப்ப வரிசைப்படுத்துக. இது எனக்கு தெரியாது. நீதி கட்சிய சேர்ந்த முதலமைச்சர்கள பத்தி குடுத்துருக்காங்க. 1920ல இருந்து 37 வரைக்கும் இருந்த சிஎம் யாராரோ அவங்களலாம் வரிசைப்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல ஒருத்தர கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா ஆப்ஷனுக்கு போயிர்றேன். ஃபர்ஸ்ட்டு அந்த இதுல இந்த ரோவுல பார்க்கணும். இந்த ரோவ்ல எனக்கு ரிப்பீட் ஆகுறது எது? ஏயும், பியும் தான். 2, 2ன்னு ரிப்பீட் ஆயிருக்கு. சரி. அப்ப இந்த 2ம் வராது. ஆனா நம்ம இப்ப மேத்ஸ்க்கு பார்த்தோம் பார்த்தீங்க, நம்பர்ஸ் வந்தா எப்படி பார்ப்போம்ன்னு, அதே மாதிரி தான். இப்ப இந்த 2 மாதிரியே ரிப்பீட் ஆகுறது கீழ எங்க இருக்கு? இங்க ஒரு 4 இருக்கா? அந்த 4 நெறைய இடத்துல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போ 4ன்றது சரியான விடை தான். அதனால தான் நெறைய இடத்துல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ இதுக்கு ஆன்ஸர் என்ன? பி தான் சரியான விடை. ஃபர்ஸ்ட்லயும், லாஸ்ட்லயும் அதிகமா ரிப்பீட் ஆகும்.
இல்ல எனக்கு அந்த 2லயும் ரிப்பீட் ஆகாம அவங்க ட்ரிக்கா குடுத்துட்டாங்க அப்டின்னா, நீங்க பிசிக்கு அடுத்து போய்க்கிரலாம். அதுல ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்படிதான் வந்து நீங்க மேட்ச் த ஃபாலோயிங் கொண்டு போகணும். இதோட முடிஞ்சதுப்பா. இது மட்டும் இல்ல, நீங்க வந்து இந்த 7 ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணி, நீங்க இப்ப இருந்தே எந்த டெஸ்ட் எழுதினாலும் அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்கனால ஆன்ஸர்ஸ் வந்து கெஸ் பண்ண முடியும். ஒரு கட்டத்துல உங்க மைண்டே இதுதான் ஆன்ஸர் அப்டின்னு சொல்ல ஆரம்பிச்சுரும். ஓகேவா? இத நீங்க அங்க போய் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உண்மையிலேயே கொஸ்டின ரீட் பண்ணி, அதுக்கு ஆன்ஸர் கண்டுபிடிக்க எடுக்கிற டைம விட, ஜாஸ்தி டைம் எடுத்துரும். அங்கன போய் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா. நம்மளே டைம் இல்லாத இடத்துல தான் இந்த இத வந்து யூஸ் பண்றோம். அதனால நீங்க இங்க இருந்தே பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அங்க போன உடனே டக்கு 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 டக்குன்னு உங்க மைண்ட் சூஸ் பண்ண பழகிரும். இது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கு அப்டின்னா, ஒரு சில நேரம் திட்டங்கள் குடுத்துருப்பாங்க. அந்த திட்டங்களோட பேர்கள வச்சே நீங்க வந்து அது இப்போ சுத்த தமிழ்ல இருக்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டோட திட்டம்னு கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் அந்த அ அ நார்த் இந்தியன் சைடுன்னும்போது நம்மளுக்கு ஹிந்தி கலந்த அந்த பேர்கள்லயே ஹிந்தி பேர் வந்துச்சுன்னா, நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். தெலுங்கு பெயர்கள்ல வந்து பேர்கள் இருந்துச்சுன்னா, இது ஆந்திரா சைடு அப்படின்ற பேர்கள வச்சு நீங்க திட்டங்கள ஒரு சில நேரம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி எப்பயுமே கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவான விஷயங்கள மட்டும் தான் நீங்க வந்து கெஸ் பண்ணணும். நெகட்டிவா ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஆன்ஸரா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நெகட்டிவான ஆன்ஸர்ஸ் எப்பயுமே வராது. அதாவது இப்போ 2024ல வளர்ச்சி விகிதம் அ நம்ம தமிழ்நாட்ல ரொம்ப கம்மி அப்படின்னு கீழ குடுக்க மாட்டாங்க. வளர்ச்சி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது அ அது வந்து ஜாஸ்தி தான் இருந்துச்சு. இல்ல ஒரு திட்டத்த வந்து இந்த திட்டத்த அமல்படுத்துனாங்க. இந்த திட்டம் வந்து வந்து வெற்றி அடைந்தது, தோல்வி அடைந்ததுன்னு குடுத்தா, எந்த திட்டமும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு எந்த கவர்மெண்ட்டும் ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? அப்போ இந்த மாரி நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அத நீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டு, பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ட தான் ஆன்ஸரா சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி அதுதான் இருக்கும். அதுமாரி கவர்மெண்ட்ட பெருமைப்படுத்துற மாதிரி, தமிழ்நாடு இப்போ கடைசியா நடந்த இந்திய மாநிலங்களிலேயே டேஸ் மாநிலம் சிறப்பாக செயல்பட்டது. ஏதோ ஒரு வகையில. நீர் மேலாண்மையிலயோ, ஒரு இதுலயோ ஒரு திட்டத்திலயோ, காலை உணவு திட்டத்திலயோ, இப்படி ஏதோ ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பெருமையா சொல்றாங்க அப்படின்னா, அது மோஸ்ட்லி தமிழ்நாடா இருக்கும். இல்ல உலக அளவுல கம்பேர் பண்றாங்கன்னா, அது மோஸ்ட்லி இந்தியாவா இருக்கும். அந்த மாதிரி நம்ம நாடு சம்மந்தப்பட்டது, ஸ்டேட் சம்மந்தப்பட்டது வரும்போது, மோஸ்ட்லி அது ஆன்ஸரா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்தது அதே மாதிரி ஒரு சிலதுக்கெல்லாம் என்னன்னா, இந்த வட்டி விகிதம் கணக்குகள்லாம் இருக்கும். வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஃபார்முலாவே தெரியல மேடம். மறந்து போச்சு. கூட்டு வட்டி கன்ஃப்யூஸ் ஆகுது. இதெல்லாம் சொன்னா, நீங்க வந்து ஓரலாவே கண்டுபிடிக்க பாருங்க. இப்ப எவ்வளவு இனிஷியல் அமவுண்ட் குடுக்குறாங்களோ, அதுல 10% எவ்வளவுன்னு பார்த்துட்டு, இப்போ ஒரு 50,000 அப்படின்னு குடுத்துட்டு, ஒரு 5% வட்டிக்கு வீதம் 2 வருஷத்துல எவ்வளவு கிடைக்கும்ன்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க 50,000க்கு 10% எவ்வளவு? அப்ப 5%னா எவ்வளவு? நம்மளுக்கு பிஎன்ஆர்/100ன்ற ஃபார்முலாவே உங்களுக்கு தெரியாட்டி கூட, இதுல 10% எவ்வளவு? 5,000. அப்ப அ 5%ன்னா எவ்வளவு? ரூ. 2,500. அப்போ 2 வருஷத்துக்கு 2,500, 2,500ன்னா 5,000 குடுத்துருப்பாங்க. 55,000 தான் மொத்தம் குடுக்கணும். இந்த மாதிரி ஓரலா நீங்க யோசிக்க பாருங்க. சம்ஸ் எல்லாமே நீங்க வந்து நெறைய விஷயங்கள் நம்மள டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்கள தான் சம்மா குடுக்குறாங்க. மோஸ்ட்லி இந்த வட்டி கணக்குகள வந்து இந்த மாரி நீங்க ஓரலாவே திங்க் பண்ணலாம். கூட்டு வட்டி எனக்கு தெரியாது மேடம் அப்டின்னா, நீங்க 3 வருஷத்துக்கு தனி வட்டியே கண்டுபிடிங்க. அந்த தனி வட்டிய விட கொஞ்சம் கூடுதலா என்ன ஆப்ஷன் இருக்கு? ஏன்னா கூட்டு வட்டின்னும்போது கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியா எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்து அத சூஸ் பண்ணுங்க. என்னன்னே தெரியாம நான் சூஸ் பண்ணேன்னு சொல்றத விட, இந்த மாதிரி கொஞ்சம் லாஜிக்கா நீங்க அப்ளை பண்ணும்போது, மேக்ஸிமம் ஆன்ஸர்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஏரியா சம்மெல்லாம் இருக்கும். ஏரியா வால்யூம் சம்ஸ்ல 3 சம்மாவது வரும் ஒவ்வொரு வாட்டியும். அதுல ஒரு சம்மாவது எப்படி தெரியுமா குடுப்பாங்க? குடுத்திருக்க 2 டேட்டாவையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணா கீழ ஆன்ஸர் இருக்கிற மாரி ஒரு சம்மாவது இருக்கும். ஈவன் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுக்கு முந்தின கொஸ்டின்ல கூட கேட்டிருந்தாங்க. அடிப்பரப்பு வந்து 200, உயரம் 5, அப்போ மொத்த செவ்வகத்தோட பரப்பு எவ்வளவு? ஓகேவா? 1000 2 10 அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடுற மாரி தான் இருந்துச்சு ஆன்ஸர். புரியுதா? அது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்டா போடுறதுக்காக ஒரு சம்மாவது ஈஸியா கேட்கணும்னும்போது, ஏரியா வால்யூம்ல ஒவ்வொரு தடவையும் இந்த மாரி ஒரு சம் வருது. அப்ப எனக்கு வந்து தெரியல. 2டே 2 டேட்டா குடுத்துருக்காங்கன்னா, அந்த 2 டேட்டாவையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்ஸர் வருமோ, அது கீழ ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா, தைரியமா அத சூஸ் பண்ணி போட்டுருங்க.
தெரியாத பட்சத்துல ஃபார்முலாவே எனக்கு தெரியல. அந்த சம்மே நான் பார்த்துட்டு போல. அந்த டாபிக்கே நான் பார்க்கல அப்படின்னும்போது. ஒரு 3 இது இருக்கு. அந்த 3யும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்குது. இல்ல அந்த 3யும் நான் வந்து ஆட் பண்ணாலே எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க மேத்ஸ்ல அந்த இத சூஸ் பண்ணுங்க. அது ஏரியா, வால்யூம்ல மோஸ்ட்லி அப்படி இருக்கும். ஏன்னா ஃபார்முலா எல்லாமே அப்படித்தானே இருக்கு. மூலை விட்டம் கண்டுபிடிக்கும்போது நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ வ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். 3க்கும் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு, ஒரு ரூட் கண்டுபிடிச்சா ஒரு ஆன்சர் வர மாரி இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளா இருக்கா? இல்ல பை பை வச்சு நெறைய ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? பை வச்சு தான் ஃபார்முலாஸ் நெறைய இருக்கும். பை என்னது 22/7. அப்ப கீழ இருக்க 4 ஆப்ஷன்ல எந்த நம்பர் வந்து 11ஆல ஏன்னா இத நம்ம அடிச்சா 11 போடலாம் இல்லையா? 2ஆல டிவைட் பண்ணா. 11ஆல எந்த ஆப்ஷன் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருந்தா அடுத்து 7ஆல எது டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 11, 7 2ஆலயும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் ஆன்சர். பை இந்த இந்த ஃபார்முலாவுல பை வரும்னு எனக்கு தெரியும். ஆனா கரெக்ட்டா ஃபார்முலா தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க அந்த 11ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். 2 ஆப்ஷன் இருந்தா திரும்ப 7ஆலயும் பண்ணுங்க. இல்ல 11ஆலயே டிவைட் ஆகுறது 1 தான் இருக்குன்னா, அத சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரிக்குகள யூஸ் பண்ணி நீங்க வந்து அ மோஸ்ட்லி ஆன்ஸர்ஸ வந்து கரெக்ட்டா வந்து பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க நெனச்சு பாருங்க 50க்கு 30, 35, 40 கூட நீங்க கரெக்ட் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ லக் இல்லையா? அப்ப நீங்க அந்த கொஸ்டின்ஸ்க்காக நீங்க நம்ம வந்து மீதி 150 கொஸ்டினுக்காக 6 மாசம், 1 வருஷம், 5 வருஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனா, மிச்சம் இருக்கிற அந்த 50 மார்க் தான் நம்மள முன்னாடி கூட்டிட்டு போகுதுன்னும்போது, அதுக்காக நம்ம கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். இத யாரு சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்களோ, அவங்க ஈஸியா உள்ள போயிடுறாங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல லக்கு அதனால உள்ள போயிட்டாங்கன்னு. அந்த லக்குன்றது இதுதான். நம்ம கெஸ் பண்ணணும். பட் அது நம்மளுக்கு வந்து கரெக்ட்டாவும் இருக்கணும். இதான் வந்து ஸ்மார்ட்டா வந்து நம்ம உள்ள போறதுக்கான வழி. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்தாலோ, தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலோ, நீங்க வந்து இது எல்லா இதுலயும் நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இந்த கொஸ்டினுக்கு இது பொருந்தலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சொல்ட்டேன். மேக்ஸிமம் இதுக்கு நீங்க தெரியவே தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொஸ்டின் தெரியாம இருக்கும். எல்லாருக்கும் கரெக்ட்டா அந்த 50 கொஸ்டின் தான் தெரியாதுன்னு நான் சொல்ல வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினுக்கு நீங்க இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி போட்டது போக, நீங்க வந்து எவ்வளோ கரெக்ட்டா வருதுன்றத பாருங்க. ஓகே. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை.